السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 15ஆம் நாளினுடைய தராவீஹை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தை குறிப்பிடுவான். ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான், தொழுகக்கூடியவர்களுக்கு நஷ்டம்தான், தொழுகக்கூடியவர்களுக்கு சிரமம்தான் என்கிறான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். சொல்லிவிட்டு எப்படி தொழக்கூடியவர்கள் என்றால் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழக்கூடிய தொழுகையில் அவர்கள் பொடுபோக்காக இருப்பார்கள். அவர்கள் தொழக்கூடிய தொழுகையில் கவனக்குறைவோடு இருப்பார்கள். அவர்கள் தொழக்கூடிய தொழுகையில் மிகவும் ஒரு பயமில்லாத ஒரு தொழுகையாக யாருடைய தொழுகை இருக்குமோ அவர்களுக்கு கேடுதான், அவர்களுக்கு நஷ்டம்தான் என்கிறான் ரப்புல் ஆலமீன். வைல் அப்படிங்கிற வார்த்தைக்கு கேடு நஷ்டம் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வார்த்தைக்கு விளக்கம் தருகிறார்கள். எப்படி என்றால், வைல் என்பது நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடையினுடைய பெயராம். வைல் என்பது நரகத்தில் ஓடக்கூடிய ஒரு ஓடையின் பெயர்தான் வைல். அப்போ ஃபவைலுல் லில் முஸல்லீன் அப்படின்னா தொழக்கூடியவர்களுக்கு நஷ்டம் என்ற அர்த்தம் இருந்தாலும் கூட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் கருத்தை வைத்து பார்க்கும் பொழுது நரகத்தில் இருக்கும் ஓடை அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், யார் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார்களோ, யார் தொழுகையினுடைய விஷயத்தில் அசால்ட்டாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நரகத்தில் உள்ள வைல் என்ற ஓடை காத்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள். இந்த ஓடையை பற்றி சொல்லும் பொழுது ஹுவ வாதின் ஃபீ ஜஹன்னம தஸ்தகீது ஜஹன்னம மின் ஹர்ரி, இந்த அளவிற்கு என்றால் அந்த நரகத்தில் அந்த வைலுங்கிற ஓடை இருக்குது. அந்த ஓடை முழுவதும் நெருப்பினாலான ஓடை. அதில் தண்ணி இருக்காது, முழுவதும் நெருப்பு கங்குகள் ஓடும், நெருப்பு குழம்புகள் ஓடும். அப்பேற்பட்ட ஒரு ஓடை. அந்த ஓடை எங்க இருக்குது? நரகத்துக்குள்ளதான் இருக்குது. நரகத்துக்குள்ள இருக்கிறதுனால நரகம் சிரமப்படுகிறது, நரகம் துடிக்கிறது, நரகம் கஷ்டப்படுகிறது. எந்த அளவிற்கு என்றால் தஸ்தகீது ஜஹன்னம மின் ஹர்ரி, நரகம் அந்த வயலினுடைய ஓடையின் சூட்டை தாங்க முடியாமல் நரகம் திண்டாடுகிறது, தள்ளாடுகிறது, நரகம் சிரமப்படுகிறது. ஒவ்வொரு நாளைக்கும் நரகம் இந்த ஒரு ஓடையை நினைச்சு என்னால் தாங்க முடியலையே, இந்த சூடை என்னால் பொறுக்க முடியலையே, இதை என்னால் ஏற்றுக்க முடியலையே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் 7 முறை நரகம் கதறுகிறது, புலம்புகிறது. என்றால் அந்த ஓடை யாருக்கான ஓடை? தொழுகையில் பொடுபோக்காக இருப்பவர்களுக்கான ஓடை. நரகமே கஷ்டப்படுது, நரகமே கதறுதுன்னா ஒருவேளை நாம் அந்த ஓடைக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. ஒருவேளை இருந்தால் நம் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் வார்த்தை, மா பைனல் முஸ்லிமி வல் முனாஃபிக் இல்லா தர்குஸ் ஸலாத், முஃமினுக்கும் முனாஃபிக்குன்னா வாயால் நான் ஈமான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான், மனதால் ஈமான் கொண்டிருக்க மாட்டான். வெளிப்படையில் பார்க்கும் பொழுது அவன் முஸ்லீம்,
உள்ரங்கத்தில் அவன் முஸ்லிம் அல்ல. இரண்டு நபர்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தொழுகை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரெல்லாம் தொழுகையை விடுகிறார்களோ அவன் கிட்டத்தட்ட காஃபிருக்கு நிகரானவன் என்பதை நாம் விளங்க வேண்டும். இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், ஒரு மனிதன் தொழுகையினுடைய விஷயத்தில் கொஞ்சம் அசால்ட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தான்னா 15 விதமான தண்டனைகள் அவனுக்கு கொடுக்கப்படும். மொத்தம் 15 விதமான தண்டனைகள். அதில் 6 தண்டனைகள் உலக வாழ்க்கையில் கிடைக்கும். 3 மௌத்தினுடைய நேரத்தில், இன்னும் 3 கபரினுடைய நேரத்தில், அதற்கடுத்துள்ள 3 நாளை கியாமத்தில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில். மொத்தம் 15 விதமான தண்டனைகள். 6 தண்டனை உலகத்தில், 6 ஆச்சு. அடுத்து 1 3 எங்க மௌத்தாகக்கூடிய நேரத்தில், எவ்வளோ 9 ஆச்சு. அடுத்து ஒரு 3 கபரில் 12, அடுத்து ஒரு 3 அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய நேரத்தில். இப்போ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய 6 தண்டனைகள் என்ன அப்படின்னா, முதலாவதாக சொல்லப்படும் யர்ஃபஉல்லாஹுல் பரக்கத மின் ரிஸ்கி, அல்லாஹ் அவனினுடைய ரிஸ்கில் இருக்கக்கூடிய பரக்கத்தை எடுத்து விடுவான். ரிஸ்க் அப்படின்னா உணவு மாத்திரமல்ல, நாம் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றாகட்டும், நாம் உண்ணக்கூடிய பருகக்கூடிய உணவாகட்டும், தண்ணீராகட்டும், உடுக்கக்கூடிய உடையாகட்டும், உலகத்தில் நமக்கு தேவை என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ இவை அனைத்தும் ரிஸ்கில் கட்டுப்படும். இந்த ரிஸ்கில் இருக்கிற பரக்கத்தை முதல் அல்லாஹ் எடுப்பான். இது முதல் தண்டனை உலகத்தில். வஸ்ஸானியா, இரண்டாவது யர்ஃபஉல்லாஹுல் பரக்கத மின் உமரி, தன் வாழ்நாளில் இருக்கக்கூடிய பரக்கத்தை எடுப்பான். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், நிறைய பேர் 60 தாண்டுவதில்லை. இன்றைய காலத்தில் மிஞ்சி போனா 70. ஒரு காலம் இருந்தது, நாம் கண்ணால் பார்த்த காலம்தான் 110 120 எல்லாம் இருந்தது. ஏன்? இதுதான் காரணம். நாம சொல்லலாம், சாப்பாடு அன்னைக்குள்ள காலத்துல வேற, இன்னைக்குள்ள காலத்துல வேற. முதல் சொன்ன காரணமே என்னது? ரிஸ்கில் இருக்கிற பரக்கத்து போயிடும். இந்த ரிஸ்கில் இருக்கிற பரக்கத்து போனனால தான் ரெண்டாவது வாழ்க்கையில் இருக்கிற பரக்கத்து போச்சுங்கிறத நம்ம விளங்கணும். அது இல்லாமல் சாப்பாடையை குறை சொல்லக்கூடாது. கொடுப்பவன் அவன், உயிரை வாங்குபவனும் அவன்தான். காரணிகளாக இது அமைகிறது. ஒருவன் சரியான முறையில் தொழுது வந்தால் அவனுக்கு எந்த உணவும் தடையில்லை. ஒருவன் சரியான முறையில் தன்னுடைய இபாதத்தை தொடருவானேயானால் அவனுக்கு எந்த ஒரு தடங்கள் அல்ல என்பதை நாம் விளங்க வேண்டும். இதுதான் யதார்த்தம். நம்ம காரணம் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், ஆனால் யதார்த்தத்தை விளங்க வேண்டும். இதுதான் ரெண்டாவது தான் வாழ்நாள் இருக்கிற பரக்கத்து போயிடும், ஆயுள் குறைஞ்சிரும், உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை நாட்கள் குறைஞ்சிரும். மூன்றாவது சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையாளிகளுக்கு முகத்தில் ஒரு பிரகாசத்தை கொடுத்திருப்பான். அவங்கள பார்த்தாலே தெரியும் இவங்க தொழுகக்கூடியவங்க. அந்த முகத்தில் இருக்கக்கூடிய தொழுகையுடைய அடையாளத்தை நீக்கி விடுவான். இது 3வது. 4வது சொன்னார்கள், லா ஹல்ல லஹு ஃபில் இஸ்லாம். பயங்கரமான வார்த்தை. 4வது வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்லாத்திற்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் அல்லாஹ் யார் ஆக்குறான்? முஸ்லிம் தான், முஃமின் தான், தொழுகதான் செய்யறான், ஆனால் கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிறான். வக்து வந்துருச்சு, அப்புறம் தொழுதுக்கலாம், இன்னும் நேரம் இருக்கதான செய்தி என்று பொதுபோக்காக இருப்பவனுக்கே இஸ்லாத்திற்கும் தொழுகைக்கும் சம்பந்தம் இல்லை என்றால், நம்ம எவ்வளவு நபர்கள் தொழாமையே இருக்கிறோமே, அவர்களின் நிலைமை என்ன? சிந்திக்க வேண்டும். இது 4. 5வது சொல்றாங்க, குல்லு அமலின் யஅமலுஹு மின் அஅமாலில் பிர்ரி லா யுஅஜ்ஜிரு அலைஹி. உலகத்தில் எவ்வளவோ அமல் செய்வான், வாரி வாரி வழங்குவான், தன்னால் முடிந்த அளவிற்கு நோன்பு வைப்பான், தன்னால் முயன்ற அளவிற்கு பலருக்கும் பலவிதமான உதவிகளை எல்லாம் செய்வான். ஒரு நன்மையும் அவனுக்கு கொடுக்கப்பட. என்ன செஞ்சாலும் ஒரு நன்மையும் யாருக்கு இல்லை? தொழாதவங்களுக்கு கிடையாது. தொழுவான் தான், தக்பீர் கட்டிட்டு சிந்தனைகள் சொன்னா வேற எங்கேயோ
தொழுவான்னா தக்பீர் கட்டி இருப்பான், எந்த ரக்காத்துன்னு தெரிஞ்சிருக்காது. தொழுவான்னா கொஞ்சம் லேட்டாக தொழுவான், கொஞ்சம் பின்னாடி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அசால்ட்டாக தொழுவான். இந்த மனிதனுக்கு இந்த நிலைமை. ஆறாவது சொல்லித் தருவார்கள், லா யர்ஃபஉ லஹு துஆஉ இலா ஸமா. அவன் என்னதான் பரண்டு உருண்டு துஆ கேட்டாலும் அவனினுடைய துஆ முதல் வானத்தை கூட தொடாது. துஆ எப்போ கபூலாகும் தெரியுமா? 7 வானங்களை கடந்து அதற்கு அடுத்து போனாதான் துஆ கபூலாகும். அவன் கேட்குற துஆ முதல் வானத்தை கூட தொடாது, இங்கிருந்து மேலே கூட போகாது. யாரினுடைய துஆ? தொழாதவனுடைய துஆ அல்ல. அவன் தொழுவான், அவன் தொழுபவன், ஆனால் பொடுபோக்காக தொழுவான், கொஞ்சம் அசால்ட்டா தொழுவான் என்றால் நாம் விளங்க வேண்டும். இவைகளெல்லாம் சாதாரண விஷயங்கள் அல்ல. நாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு அதுதான் காரணம், இதுதான் காரணம். இல்லை. நாம் தொழக்கூடிய தொழுகை என்றைக்கு சரியானதாக அமைகிறதோ, என்றைக்கு சரியானதாக சீரானதாக மாறுகிறதோ, அன்றைக்கு எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். இப்போ உலகத்தினுடைய என்ன தண்டனைங்கிறத நம்ம இன்னைக்கு சொல்லிட்டோம். இன்ஷா அல்லாஹ் மௌத்தப்போ என்ன, கபரில் என்ன, அல்லாஹ்வை சந்திக்கும் போது என்ன அப்படிங்கிறத நாளை பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய நசீபை தந்தருள் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.